வெல்கம் டு சோடாபுடி. ஸோ இதோட பார்க்க போகிறது ஈவில் டெட் பர்ன். இந்த படம் தேட்டரில் ஒரு மாதிரி அரள விட்ட மிளற விட்ட அப்படி மிரட்டி எடுக்கக்கூடிய, அதாவது கொடூரத்தை கொட்டி வச்சுருக்கிற இந்த விஷயங்கள்லாம் தூக்கலாக இருக்கக்கூடிய படம். ஆக்சுவலாக இந்த ஹாரர் படம் வந்து எப்பவுமே பேசிக்காக ஒர்க் ஆகும். ஏன்னா நம்மளே காசு கொடுத்து போய் பயமுறுத்துங்கன்னு கேட்டு வாங்கிப்போம். அதனாலேயே ஒரு மாதிரி இது என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போமா. ஆனால் அந்த ஹாரர்லையும் சொதப்புச்சுன்னா சை இது விடா பயமுத்துறது, ஏன்டா இந்த படத்துக்கு வந்தா ஃபீல் ஆகுங்கிற மாதிரி ஹாரர் மேலே இன்னும் கோபமாயிடும். அதனாலே நல்ல ஹாரர் படம் வந்தால் எப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குமா. அந்த வகையில் ஈவில் டெட் வந்து அது ஆல் டைம், அது அப்போலேருந்தே சின்ன வயசில் ஆக்சுவலாக இது பார்க்கும்போது தான் ஆமாம் இல்லை அப்போ வந்து பார்த்துலாம் நம்ம சிடி வாங்கி பார்த்துட்டு வரோம்ல அந்த காலகட்டத்தில். சிடிலாம் இப்போ மறந்தே போச்சு. சிடி வாங்கி அந்த காலகட்டத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி லைட்டாக மலரும் நினைவுகள் வந்துட்டு போச்சு. ஆக்சுவலாக இப்போ இந்த ஹாரர் படம்னா பயமுறுத்துற ஏரியா மட்டும் இல்லாமல் ஸ்லாஷர் ஏரியாவை அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக நிறைய ஸ்லாஷர் ஏரியா அப்போலேருந்தே இருக்கும். ஸோ அந்த ஸ்லாஷர் விஷயங்களுமே இதில் தூக்கலாகவே போட்டு வச்சிருக்கிறாங்க. சரி, இதில் கதை என்ன அப்படின்னாக்கா, ஹாரர் படத்தில் என்ன கதை இருக்க போகுது, சிம்பிளாக இருக்க போகுது. ஏன்டா அதை தொட்டுப்புட்டிங்க, இப்போ வர்ற பிரச்சனை உங்களை தேடி வந்து மொத்த பேரையும் வெட்டி சாய்க்க போகுறாங்கிற அதே டெம்ப்ளேட் தான். இதில் வந்து ஒரு கேரக்டர் ஓப்பனிங்கே காலி ஆகிட்டார். ஐயோ போய் சேர்ந்துட்டானே, போகக்கூடிய வயசாகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனுக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்துறது, இறுதி அஞ்சலி செலுத்துறதுன்னு ஒன்று சேர்ந்து உட்காந்து மீட்டிங்கை போட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போய் சேர்ந்தவனுக்கு கூட பிரச்சனை இல்லைங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சார் பிரச்சனைன்னு மொத்த பேருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வந்தது, இந்த பிரச்சனையிலேருந்து யார் தான் தப்பிச்சா, இந்த பிரச்சனை எப்படி சமாளிச்சாங்க, அதுதான் ஒட்டுமொத்த படமே. அந்த ஈவில் டெட் ரெஃபரன்ஸ்கள், அந்த விஷயங்கள் அப்போலேருந்தே அப்போ இந்த விஷயம் கண்டுபிடிச்சாங்க, அந்த விஷயம் என்ன தெரியுமா அப்படிங்கிற அந்த ஏரியாலாம் லைட்டாக டச் பண்ணுறது அதெல்லாமே வெயிட்டாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஹாலிவுட் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அவங்க பிரிக்க மாட்டாங்க, ஒரே படமாக தான் பார்ப்பாங்க. நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிப்பாங்கல்ல, அதில் வழக்கமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சும்மா மூஞ்ச காமிக்கிறது முதுகு காமிக்கிறதுன்னு அப்படி லைட்டாக வச்சுக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் தான் அது பயமுறுத்துற வேலைக்கே வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் சர்ப்ரைசிங்காக ஓப்பனிங் அந்த டைட்டில் கார்டு போடுற இடத்துல ஓகே அது சம்பிரதாயத்துக்கு அந்த இடத்துல லைட்டாக டெரராக காட்டுவீங்கல்ல, அதோட முடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேசிக்கிட்டே கிடக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போனதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து பேசுகிற அந்த சீன்லேயே ஒரு மாதிரி டென்ஷனை ஏற்றி விட்டாங்க. டே என்ன ஆக போகுது, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷனை ஏற்றி அங்கேருந்து அப்படியே ஒரு டாப் கீரில் போன மாதிரி இதில் சீக்வன்ஸாகவே பிரித்து இந்த சீன் செம்மையாக இருந்துச்சு, அதுக்கு அடுத்து அப்படியே அதை கண்டினியூஸாக இந்த சீன் சூப்பராக நச்சுன்னு முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி மூமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இருந்துச்சு. அந்த டேபிள் சீன்லேருந்து அப்படி டென்ஷனை ஏற்றுவானுங்க. அங்கேருந்து டேய் என்ன ஆக போகுது, யார் தப்பிக்க போகிறா, என்ன ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு டென்ஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் கொடூரத்தை சார் இது வந்து 18+ கூட, இது வந்து 18+ கூட இல்லை 21 வாங்க. ஏன்னா சிலர்லாம் கொடூரமாக பார்க்குறா சை அதெல்லாம் காம்படிட்டிவ் வருதுன்ற மாதிரி தோணும். நான் படம் பார்க்க போகும்போது குட்டி பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எப்படா முதல்ல உங்களை தேட்டரில் விட்டாங்க, ஏங்க நம்ம சின்ன வயசில் லைட்டாக ஹாரர்னு பயமுறுத்துற படங்களை பார்த்தே ஒரு மாதிரி அதையே நினச்சிக்கிட்டு போவோம் ஒரு வாரத்துக்கு. குழந்தைங்களாம் எப்படி இதை தாங்கும்னு எனக்கு தெரில. கூப்பிட்டு வரும்போது அவங்கள பார்க்கும்போது தான் டென்ஷன் ஆச்சு. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு அப்படியே கச்சக்குன்னு கண் நோண்டுறது, காதை பிச்சு போடுறதுன்னு ஐயோ அந்த காது சீக்வன்ஸ்லாம் அதெல்லாம் படத்தில் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ப்ரூட்டலாக அப்படி தான் சொல்லணும், ப்ரூட்டலாக இருந்துச்சு இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு ஒரு மாதிரி செட் பண்ணி நல்லா இருக்குடா, இன்னும் தான்டா பண்ண போறீங்க, எப்படி தானே தப்பிக்க போகிறாங்க. எனக்கு வந்து இந்த ஹாரருங்கிற ஏரியாவே மறந்துட்டேன். கிட்டத்தட்ட சர்வைவலு, அந்த சர்வைவல் த்ரில்லர் அந்த மோடுக்கு செட் ஆகிடுச்சு. ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை சமாளிக்க இந்த காஞ்சூரிங் யூனிவர்ஸ்னா இந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரே ஒரு பிரச்சனை, அதை சமாளிக்கிறதுக்காக வாங்க சார் வந்து ஒரு ப்ரேயரை போடுங்க சார் இப்படின்னு அது ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும்ல. இதில் சுற்றி எல்லா இடமும் பிரச்சனைங்க. எப்படி சமாளித்து அந்த புள்ள எப்படா தப்பிச்சு வெளியே வருதுன்னு உண்மையாகவே கஷ்டப்பட்டு எவாடே நீ எப்படிமா வெளியே வந்து சேர்ந்தேன்னு அந்த ஒரு டென்ஷனை ஃபீல் பண்ண வச்சாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே செட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃபு அதோடைய கண்டினியூஷனாக ஓகே இது என்ன பண்ண போகுதுன்னு தெரிலன்ற மாதிரி இந்த படத்தில் ஹைலைட்டு ஒரு பாட்டிமா கேரக்டர். அதுதான் ஆக்சுவலாக வந்து நடுவில் இந்த ஹாரர் படங்களில் தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது அங்கங்கே அவங்க நார்மலாக பேசுகிறதே தமிழ் டப்பிங்கில் ஒரு மாதிரி போட்டு விட்டு ஃபன் ஆகிடுவாங்களா. இந்த பாட்டிமா கேரக்டர் தான் இங்கே பிரளயமே போயிட்டு இருக்குது, பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் ஆமாம் அவன் எங்கே போனான், அவன் என்ன ஆனா அப்படின்னு சம்மந்தப்படாமல் கேட்குமா, அதுதான் குபீர் சிரிப்பு. ஆனால் அந்த கேரக்டருமே ஆக்சுவலாக இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. ஏதாச்சும் ஒரு சீனில் அவங்க தான் ஸ்கோர் பண்ணி அந்த ஒரு சீனை மொத்தத்தையும் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி எந்த கேரக்டர் எந்த சீனில் எப்படி ஸ்கோர் பண்ணோம், எப்படி அதை அட்டாக் பண்ணோம், ஒன்று ஒரு விதமாக அட்டாக் பண்ணுதுங்கிற மாதிரி இது அப்படியே அந்த கொடூரத்தெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன்.
சொல்லுவாங்க இந்த சாப்பிடும்போது இந்த படத்தை பார்க்காதீங்க, வாந்தி எடுத்துக்கிட்டே நான்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணி தானே அந்த கொடூரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு நான் அப்படி மாறிட்டேன் போல இருக்குது. அதெல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு மாதிரி என்கேஜிங்கா நல்லா இருந்துச்சுப்பா, கொடூரமா இருந்துச்சுப்பா, அதை தேட்டர்ல பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுப்பான்ற மாதிரி இது தேட்டர் மெட்டீரியலாக ஒர்த்து வாச்சு. தாராளமா தேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய படம், நல்லா இருந்துச்சு. என்ன எனக்கு வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் அந்த சர்வைவல் த்ரில்லர் மாதிரி ஆச்சுன்னு சொன்னோம்ல, அந்த செகண்ட் ஹாஃப் இதே விஷயங்கள் தான். எப்ப மாட்டிக்கிட்டா அவ ஏதாவது தப்பிச்சு வரத்துக்குள்ள ஏதாச்சும் இன்னும் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணி எஸ்கேப் ஆவான்ற மாதிரி அந்த ஏரியா எதிர்பார்த்தேன். ஆனா அது ஓகே, இந்த ஏரியாக்குள்ள தான் மாட்டிக்கிட்டா, இப்போ இந்த விஷயம் சொல்லிவிட்டா இதுல இருந்து தப்பிக்க போறான்ற மாதிரி அந்த ஏரியா மட்டும் லைட்டா அதே இடம் கொஞ்சம் லைட்டா சுத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து படிப்பா, அந்த விஷயம் வந்து ஓகே இது மூலியமா ஏதாச்சும் ஒரு பெரிய டச் இருக்க போகுது, அதை வச்சு ஏதோ பெருசா பண்ண போறாங்கிற மாதிரிலாம் அது வெயிட்டாக எதிர்பார்த்தேன். ஏன்னா இங்க சுத்தி அவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படா இவ தப்பிக்க போறா அப்படிங்கிற ஒரு டென்ஷனை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட் பண்ணி விட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவ தப்பிக்கிறது மட்டும்தான் சுத்தி 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 வருமா சார், இதுல ஏதாச்சும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஏரியாவை மட்டும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்பவும் அந்த பயமுறுத்துற சமாச்சாரங்களும் சரி, பயமுறுத்துற ஏரியான்றதை விட கொடூரமான ஏரியா, இவ எப்படா தப்பிப்பா, சத்தியமா தப்பிக்கிறதுக்கான ஒரு துளி கூட வாய்ப்பே இல்லடாங்கிற அளவுக்கு அவ்வளவு இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்க முடியாதுப்பா. ஃபேமிலியா பார்க்கணுங்கிற ஆசைலாம் வேண்டாம். ஏன்னா என்னடா கொடூரமா ஹாரர் படம்னா வெறும் பயமுறுத்துறது மட்டும் இருக்கும், இதுல கொடூரமா அப்படியே வெட்டி வீசுறதெல்லாம் வந்து ஏண்டான்ற மாதிரி இருக்கும். அந்த ஏரியாலாம் செட் ஆகாதவங்க இந்த பக்கம் போகாதீங்க. இல்ல அதைத்தான் நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன், ஓடிடியில் அத்தனை படங்களை பார்த்து நான்லாம் டெரிஃபையரே வந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு நான் சைக்கோவா மாறிவிட்டேன் அப்படிங்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இதுல 18+ சமாச்சாரங்களா செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிசிங் சீன் மட்டும், அது மட்டும் கொஞ்சம் லென்த்தா இருக்கும். எப்படி சென்சார் போர்டு விட்டாங்க, என்னதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அந்த சீனெல்லாம் அப்படி கட் பண்ணி தூக்கிடுவாங்களே, இந்த ஹாரர் ஏரியாங்கிறதுனால அப்படி மன்னிச்சு விட்டாங்க போல இருக்குது. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம், எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் படம் முடிச்சுட்டு அப்படியே ஏஞ்சி வந்துடாதீங்க, அடுத்து ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ்னு வேற இருக்குது. அது ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் வச்சு ஒன்று முடிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால படம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அந்த போஸ்ட் கிரெடிட்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி வாங்க. அடுத்தடுத்த பாட்டும் முடிக்கிற மாதிரிலாம் நல்லா எடுத்துருக்காங்களே, எப்படி முடிப்பாங்க, இதை வச்சு கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து கன்ஃபார்ம் இதை வச்சு இன்னும் கொண்டு போக தான் போறாங்க. ஒரு மாதிரி ஸ்லாஷர் பிரியர்கள், ஆர்ஆர் வெறியர்கள் அவங்கலாம் வந்து தாராளமா தியேட்டர் வாட்சாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. நான் தமிழ் டப்பிங்ல தான் ட்ரை பண்ணேன். தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சுப்பா. என்ன எனக்கு இந்த தமிழ் டப்பிங்ல பிரச்சனைனா, ஏன்னா இப்போ சில டைலாக்ஸ்லாம் வந்து கீழே வந்து இந்த சப்டைட்டிலாவும் தமிழ்ல போடுவீங்கல்ல, அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் ஒழுங்காக தான் பார்த்து போடுங்க. சிலலாம் ரொம்ப தப்பா இருக்குது. அங்கே பாட்டு பாடும்போது பாட்டுக்கெல்லாம் தமிழ் டப்பிங் கீழே போட்டாங்க சப்டைட்டில், அதெல்லாம் தப்பா இருக்குது. ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க என்னன்னு. தமிழ் டப்பிங்காக நல்லா இருக்குது, தமிழ் சப்டைட்டில்ங்கிற பேர்ல இஷ்டமேனிக்கு போட்டு வச்சிருக்காங்க, அதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஓவரால் நல்ல ஒரு தியேட்டர் வாட்ச் இந்த படம், தாராளமா ட்ரை பண்ணலாம். சரி, இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சோடா பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.